இன்றைய நாளுக்கான பைபிள் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு புத்தகத்தில் இருந்து 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வசனத்தின் விளக்கம். இந்த வசனம் பைபிளில் உள்ள மிக முக்கியமான கட்டளைகளை ஒன்றாக கூறுகிறது. யூதர்களின் சட்டங்களில் இருந்து யார் பெரிய கட்டளை என கேட்கப்பட்ட போது இயேசு இதையே முதல் கட்டளையாக கூறினார். இது நம்முடைய இருதயம், நமது உணர்வுகள், நேசம், ஆத்துமா, நம் ஆவிக்கான ஆழ்ந்த தொடர்பு, மனது, நம் சிந்தனை, புரிதல், இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து முழுமையாக, விசுவாசமாக, முழு சமர்ப்பணத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும் என்பதே இவ்வசனத்தின் சாரம். இந்த கட்டளை கடவுளுடன் ஆழமான உறவை கட்டியமைக்க அழைக்கிறது. பாசத்தோடு தியானம், ஜெபம், ஆராதனை செய்வதற்கும் வழிவகுக்கிறது. மற்ற எல்லா சட்டங்களும் இதனிலிருந்து வந்ததே என இயேசு விளக்குகிறார். ஜெபம். கர்த்தரே, என் இருதயத்தை, என் ஆத்துமாவையும் என் மனதையும் முழுமையாக உங்களுக்கே அர்ப்பணிக்க ஆசைப்படுகிறேன். உம்மை அதிகம் நேசிக்க நான் இன்னும் அதிகமாக வளர என்னை வழிநடத்துங்கள். உமது விருப்பங்களில் என் வாழ்க்கையை அமைக்க எனக்கு புத்திசாலித்தனமும் ஆவிக்குரிய தெளிவும் கொடுங்கள். உமது அன்பில் தங்கியிருந்து மற்றவர்களையும் அன்புகூர வாழ எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.